வணக்கம். நம்ம முகுந்தா ஃபார்மில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப நாள் கழித்து நானும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு மருந்து அடிக்கிறவர் இப்போ தான் வந்திருக்காரு. அதாவது ஸ்ப்ரே பண்ணுறவர். நம்மக்கிட்ட மீன் அமிலமும் பழக்கரைசலும் இருக்குது. அதை வச்சு இப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். பயிர் நடவு பண்ணி 25 நாள் ஆயிடுச்சு. காலை எடுத்தாச்சு. இது சூரக்குருவை. இந்த நீட்டுக்கு அப்படியே சூரக்குருவை தான் படிச்சுட்டு வர்றாரு. தெரியுதுங்களா? சூரக்குருவை வெள்ளைக்குடவாழி பக்கத்துலேயே இருக்குது. இது தெரியுதுங்களா? ஸோ இந்த இதிலேருந்து இது வரைக்கும் ராஜபோகம். அதுக்கப்புறம் இந்த இதிலேருந்து இது வரைக்கும் கந்தசாலை. பயிர் தனியாக தெரியுது பாருங்கள். பின்னாடி இருக்கிறதுலாம் வந்து மைசூர் மல்லி. அதான் மருந்து அடிச்சுட்டு வராரு. நான் என்ன ரேஷியோவில் நான் கொடுக்குறேன்றதை பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போது 10 லிட்டர் தண்ணி மோட்டர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வருது. தண்ணி எடுத்துக்கிட்டோம். தண்ணியில் இது என்னோடய பழக்கரைசல். வாழைப்பழம், பப்பாளி பழம், பரங்கிப்பழம் 3 போட்டு நாடு சர்க்கரை போட்டு அடித்தது. இது வந்து 300 ml கப்பு. 300 ml 500 ml வந்து பழக்கரைசல் கொடுக்குறேன். இது வந்து நம்மளோட மீன் அமிலம். ஹார்பர் போய் வாங்கிட்டு வந்திருப்போம். இந்த வீடியோ இருக்கும், அதையும் பாருங்கள். இது வந்து 50 ml கப்பு. 1 2 3 மொத்தம் 150 ml அடிச்சிருக்கேன். 10 லிட்டருக்கு வேணா ஒரு 10 ml. இப்போ இதில் ஊற்றி வச்சாச்சு. அடிச்சிட்ருக்காரு. வந்தாருன்னா அவர் ஊற்றி அனுப்ப வேண்டியதுதான். இதுதான் நம்மளோட மீன் அமில கரைசல். 150 ml 10 லிட்டருக்கு 150 ml. ஒரு பழக்கரைசல் வந்தால் ஒரு 500லேருந்து 600 ml கூட நம்ம அடிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து ஜூன் 15. நான் இந்த அடித்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் பயிர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் பயிர் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க.